10th students, good morning. நம்ம social science subjectல history unit 2 the world between two world wars இந்த லெசன்ல இருந்து நாம 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடத்திற்கான 1 மார்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு அதன் பின்னர் 2 மார்க் படிங்க. சரி, இப்பொழுது 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் டூ யூ நோ அபவுட் த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 19 மற்றும் 20ல் இருக்குது பாருங்கள். முதல்ல 19 பேஜில் இன் 1929 த வியட்நாம் சோல்ஜர்ஸ் அப்படின்னு அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் த மியூட்டினன்ட் அண்ட் தேர் வாஸ் எ ஃபெயில்டு அட்டெம்ப்ட் டு assassinated the French Governor General. This was followed by a large-scale peasant revolt led by the communists. The revolt was crushed, followed by what is called White Terror. Thousands of rebels were killed. அதுவரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒட்டோவா எக்கனாமிக் சப்மிட். இதுக்கான ஆன்சர் புக்கில் சரியாக குறிக்க முடியாதனால நான் கைடை பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. சரி, இன் ஒட்டோவா இன் 1932 இன் விச் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்ரீட் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு இம்பீரியல் ஓவர் நான் இம்பீரியல் குட்ஸ். India was forced to adhere to the policy of balancing the budget. The government of British India also raised revenue traffics mainly to gain foreign currency. Britain's need for gold in the crisis year was met from the export of goods from India. By overvaluing Indian currency, the British made imports cheaper. The currency exchange policy fueled tensions between the colonial government and its subjects and intensified the political agitation against British rule. இதுவரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 17ல் இருக்குது பாருங்கள். எமர்ஜென்சிஸ் ஆஃப் முசோலினி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதில் அந்த லாஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ் பாருங்கள். இன் அக்டோபர் 1922 இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் எ லாங் மினிஸ்டீரியல் கிரைசிஸ் முசோலினி ஆர்கனைஸ்டு த fascist march on Rome. Impressed by the show of force, the king invited Mussolini to form a government. The inability of the Democratic Party leaders to combine and act with resolution facilitated Mussolini's triumph. இதுவரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், அதில் பாயிண்ட் அவுட் த எசன்ஸ் ஆஃப் த பெர்லின் கலோனியல் கான்ஃபரன்ஸ் 1884 to 1885. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 21ல் இருக்குது பாருங்கள். த பெர்லின் கலோனியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1884 to 1885 resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers. The war between the British and Boers in South Africa, however, was in deference of this resolution. அதுவரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், how did Great Depression impact on the Indian agriculture? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்குது பாருங்கள். இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் தொடங்குது பாருங்கள். அந்த பேராவில் தேர்ட் லைன் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டெக்ளைன்ட் பை half while the land rent to be paid by the
peasant remained unchanged in terms of price of agricultural commodities. The obligations of the farmers to the state doubled. The great fall in prices prompted Indian nationalists to demand protection for the internal economy. The 1930s saw the emergencies of the Indian National Congress as a militant mass movement. அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். டிஃபைன் டாலர் இம்பேரியலிசம். இதுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 24 இருக்குது பாருங்கள். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில். டாலர் இம்பேரியலிசம் த term used to describe the policy of the USA in maintaining and dominating over distant land through economic aid. அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த லெசனுக்கான 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 5 மார்க்குக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னர் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.